ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ் மென் அண்ட் விமன். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் அமைதி காக்கவும். இன்னும் சற்று நேரத்தில் ஒன் மேன் ஆர்மி என்ற புத்தக வெளியீட்டு விழா ஆரம்பமாகவிருக்கிறது. இப்போது விகடன் துணை ஆசிரியர் தமிழ்மகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். படை நடத்த தனி ஒருவன் போதும் என்கிற அந்த கவிதை. அந்த கவிதையிலே சொன்னது போன்ற ஒரு மனிதர் நமது டிராபிக் ராமசாமி அவர்கள். அவரை பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் ஒன் மேன் ஆர்மி என்ற இந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். 75 வயதிலும் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை எதிர்த்து குரல் கொடுக்கும் டிராபிக் ராமசாமி அவர்களை பற்றி இந்த நூலை வெளியிடுவதில் விகடன் குழுமம் பெருமை கொள்கிறது. தற்போது இந்த நூலை திருமதி கிறிஸ்து சுந்தர் வெளியிட திரு சீமான் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு கூட்டமோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு இயக்கமும் கிடையாது. தனி மனிதனாக இந்த நாட்டில் நடக்கிற தவறுகளை தட்டி கேட்கறதுக்கு தைரியம் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லி ஒன் மேன் ஆர்மி என்று பட்டம் கொடுத்து விகடன் குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகள். அவருடைய வாழ்க்கை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சமூகத்துக்காக பல முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் எதுக்கும் அஞ்சாமலை, பயப்படாமலை, பின் வாங்காமலை இந்த வேகமும் இந்த தைரியமும் இந்த கோபமும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருந்தால் நம்ம ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பாக நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஜெனரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு 75 வயதிலையும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற டிராபிக் ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு போராளியின் சரித்திரம். ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்னொரு நல் சமூக விளைச்சலுக்கான ஒரு விதை நெல்லாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். அப்படி அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு போராடுகிற ஒரு புரட்சியாளராகத்தான் நான் நமது ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களை பார்க்கிறேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. அப்படி இந்த மண்ணில் ஒவ்வொரு தடத்தையும் இன்னொரு தலைமுறைக்கான வழித்தடமாக பதித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களை போல மாறினால் இந்த மண்ணில் கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகத்தை நம்மளால் படைக்க முடியும் என்பதுதான் உண்மை. இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் வாழும் வரை. ஒரு நொடி நீ பயந்தால் நீ இறந்து விடுவாய். ஒவ்வொரு நொடியும் நீ துணிந்தால் நீ ஜெயித்து விடுவாய். நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எத்தனை முறை நீ அடிபட்டு கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் நீ மீண்டும் மீண்டும் எழுந்து அதே வேகத்தில் போராட வேண்டும். போராடுங்கள், போராடுங்கள். ஒரு நாள் வெற்றி நிச்சயம். ஒரு நாள் ஒரு முக்கியமான கேஸில் எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் நான் வந்துகிட்டு இருந்தேன்.
சாலைகளில் வைக்கப்படும் பேனர்களை கிழிக்கிறேன். இது தவறா? கிரானைட் கொள்ளைக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். இது தவறா? ஆற்று மணலை திருடும் திருடர்களை எதிர்த்து போராடுகிறேன். இது தவறா? விதிமீறி கட்டப்படும் கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று வழக்கு போடுகிறேன். இது தவறா? எனக்கு புரியவில்லை. இந்த இடத்துல நான் வரேன். நீங்கள் போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. சரி, கேக்கையாவது கட் பண்ணுங்க, சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. கோயில் பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மாக் தெரியாது உங்களுக்கு? நீ சொல்றது கேட்கறதுக்கு நான் இல்ல, நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா? மிஸ்டர் ராமசாமி, நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, கோட்டையில இருந்து வர்றேன். நீ கோட்டையில இருந்து வந்திருக்கியா, குட்டிச்சோர்ல இருந்து வந்திருக்கியான்னு எனக்கு தெரியாது. முதல்ல கடையை மூட போறியா இல்லையா? கவர்மெண்டோட கடை, நீ நினைச்ச உடனே மூட முடியாது. சரி, நீ நினைச்ச உடனே மூட முடியாது, நான் நினைச்ச உடனே குஞ்சிடலாம்ல. இப்படி எல்லா கடையும் மூடிட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் போயிடியா? ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் சராசரியா 10 பொம்பளைங்க தாலியா இருக்கிறாங்க. அந்த பப்ளிக்கோட உயிர் முக்கியமா இல்ல உங்க வருமானம் முக்கியமா? ஐயா சாமி, கவர்மெண்டே கடன்ல இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கய்யா. கடன்றிய எம்எல்ஏ சம்பளம் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல, கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. அதான் நானும் சொல்றேன், இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. கடையை மூட சொல்றியா இல்ல அப்படியே கொஞ்சம் தற்கொலை பண்ணிக்கிட்டே போ. சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு கோவிலுக்கு அருகே செயல்பட்டு வந்த மதுக்கடையை மூட வலியுறுத்தி டிராபிக் ராமசாமி இன்று காலை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார்.
அவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிதித்துறை செயலாளர் உடனடியாக அந்த மதுக்கடையை கூட ஒரு 2 நிமிஷம் சிக்னல் இல்லைன்னா என்னென்ன நடக்குதுல்ல, எத்தனை விபத்துகள், எத்தனை உயிர் பலி. இதெல்லாம் நடக்கூடாதுன்னா நான் டிராஃபிக் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பழக்கமாகிடுச்சு. சின்ன வயசில் போலீஸ்காரன் ஆகணும்னு நினச்சேன். இப்போ பாதி போலீஸாகவே ஆயிட்டேன். தாத்தா பர்த்டேல பாதிலே போனல, பாட்டி ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்படியா? ஒரு நிமிஷத்துல பாரு. ருக்கு ருக்கு ருக்கு, அரே பாபா ருக்கு, ஓ மை டார்லிங், கிவ் மீ ஏ லுக்கு. என்ன வலிப்பா? ஐ பாட்டியை சிரிக்க வச்சிட்டீங்க. அப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் தெரியுமா? ஆட்டோ ஓட்டி அதை ஓட்டி கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார். சரி அங்கிள், நல்லா படிக்கிறேன். வெரி குட். ஓகே அங்கிள், பை. ஈவினிங் வரேன். ஓகே தாத்தா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு. பசி டயத்தில் சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும். அதான் பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தேன். பரவாயில்ல சார், அப்பப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நமக்கு எந்த ஊர் சார்? மாத்தூர். அடே நம்ம ஊர் தான் சார். ஏதாவது உதவி வேணா கேளுங்க. என் பேர் வீரபத்ரன். இப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து வரேன் சார். கண்டிப்பாக சார், டவுட்டே வேணாம். பக்கா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஹைலி ஹைஜீனிக். நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன், ஓகேவா? என்ன சார் வேணும்? ஒன்றும் இல்லை, இந்த பான் பராக்கச்சியை பல பேர் போகிற ரோட்டில் துப்புறீங்களே, யாராவது மிதிச்சா இன்ஃபெக்ஷன் ஆகாதா, வியாதி கீதி வராதா? இதில் வேற பெரிய ஹைஜீனிக்னு சொன்னீங்க. சிங்கப்பூர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க. சிங்கப்பூரில் துப்பியிருந்தா எவ்வளோ ஃபைன் போட்டிருப்பான்னு தெரியுமா? அது சிங்கப்பூர், இது இந்தியா. ஓ, இந்தியானா அவ்வளோ கேவலமாக போச்சு உனக்கு. யோ போயா, சும்மா பெரியவன் மாதிரி சொல்ல வந்துட்டான். ரோட்ல யார் வச்சுட்டுனா நீ அடிச்சிருவ. அது இல்லை மேடம், நான் மரியாதையாக கேட்டேன், அவர் மரியாதை இல்லாமல் பதில் சொன்னார், அதுதான் அடிச்சேன். ஓ, இப்போ மரியாதை துப்பியிருக்கேன், என்ன பிடுங்க போகிறேன்? யுவர் ஆனர், இந்த ராமசாமின்றவர் ரோட்டில் பப்ளிக் ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்காரு. அதை ஏன் அடிச்சிங்கன்னு கேட்ட இன்ஸ்பெக்டர் அம்மாவையும் சேர்த்து அடிச்சிருக்காரு. தப்பு தான் ஜட்ஜியா, ஒரு எமோஷனில் அடிச்சிட்டேன். என்ன எமோஷனில் அடிச்சிட்டிங்களா? நான் கூட இங்கே துப்புறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க சார், என்ன பண்ணுவீங்க? ஐயா, ஒரு ஜென்டில்மேன் பான்பராக்கச்சியை ரோட்டில் துப்புனதும் இல்லாமல் சிங்கப்பூரை பெருமையாகவும் இந்தியாவை கேவலமாகவும் பேசினாரு, அதனால அடித்தேன். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா என் சட்டையிலேயே துப்புனாங்க, அதனால அடித்தேன்.
ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற நீதி அரசர். நீங்களே இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு வேறு வழி தெரியல, அதான் நானே அடிச்சுட்டேன். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆகிட முடியாது. யாராவது தப்பு பண்ணினா கோர்ட்டுக்கு வாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க, தண்டனை கொடுக்க நாங்கள் இருக்கோம். என்ன புரியுதா? இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறேன். தம்பி டேனியல் விடுங்க. என்னது தானியா? முயலே தானி அண்ணன் சொல்லு. உட்காரு அண்ணே, உங்களை தேடி பாட்டி வந்துருங்க. சார் என்ன வேணும்? ஒரு காரியம் பண்ணணும். என்ன எடுத்தாருங்க? அப்படி டேனிஷ் உதவுங்கரங்கள் விலைப்பட்டியல். ஆயுதமே துணை, ஆலை அடிக்க ரூபாய் 25,000, கைவெட்ட ரூபாய் 50,000, கொலை செய்ய 1,00,000, அட்வான்ஸ் 50%, ஜிஎஸ்டி இதர வரிகள் தனி. இதில் என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். கொலையா? அட்வான்ஸு? புது நோட்டே. பார்த்து யாரு? ஏக்கோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன், கேஸ் எடு. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? காசுக்காக அடுத்தவங்க கையை வெட்டுறேன் காலை வெட்டுறேன்னு கூட இருக்கவனே உன்னை போட்டு கொடுக்க போகிறான் பாரு. போட்டு கொடுக்குறதா? நான் அட்வைஸா? எவனா ஒருத்த 50 ரூபா உடுத்தவனை போட சொன்னான்னு வச்சுக்கோ, நீ அவுட்டு. அடப்பாவி, என் உயிருக்கு வெறும் 50 ரூபா தானா? 50 ரூபாயா? 5 ரூபாய்க்கு கூட ஒர்த்து கிடையாது. இந்தா இதில் 10 ரூபா இருக்கு, ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி போடு. சாப்பிட்றா, நல்லா சாப்பிடு. காய் எடுத்து சாப்பிட்டு. சாப்பிடுங்க. ஏய் என்னாச்சு? தண்ணி எடுத்து குடி. தலையை தட்டுறி. அம்மா, ஏய் என்னாச்சுன்னு பாரு. மீனா, என்னடா மீனா? என்னடியாச்சு? ஏய் தண்ணி குடி. என்னடி பண்ற? என்ன பண்றது? என்னம்மா? என்னப்பாச்சு? என் பொண்ணு திடீர்னு மயங்கிட்டா சார். சீக்கிரம் போ. நர்ஸ், அந்த கார்டியோ மானிட்டர் செக் பண்ணுங்க. ஏன் தம்பி, வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமையா இருப்பீங்க? ஐயா, உங்களுக்கு தெரியாததா? தண்ணி எப்பயாவது தான் வருது. வேலைக்கு போனோம்னா தண்ணி கிடைக்காது, தண்ணி கிடைக்கணும்னா வேலைக்கு போக முடியாது. Pulse is going down, ma. Slowly pulse is going down, ma. Patient is dead, ma'am. தம்பி, மேயர் சாரை பார்க்கணுமே. டிஃபன் சாப்பிட்டீங்க?
டிஃபன் சாப்பிட்டாராப்பா? இன்னும் முடிக்கல. ஏடுகுண்டில் வாடா. நல்லவங்களாம் கெட்டு போகணும், கெட்டவங்களாம் நல்லா இருக்கணும். పాలసీ సూపర్ పాలసీ. என்னையா பாலிசி பேசிட்டு இருக்கியா? எல்ஐசி பாலிசியா? అదేం లేదు. నువ్వు టిఫిన్ పూర్తిగా చేసావా இல்லை பாதியிலே வந்துட்டியா? அதெல்லாம். வணக்கம் மேயர் ஐயா. யார் நீங்கள்? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நான் சாரோட தொகுதி. நேற்று ராத்திரி எங்கள் தெருவில் கார்பரேஷன் பைப்பில் தண்ணி வரல. அதனால ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பரிதாபமாக செத்து போச்சு. யோ, தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. பாக்கெட்லேயும் தண்ணி இல்லை, பக்கெட்லேயும் தண்ணி இல்லை. அதுக்கு அண்ணன் என்ன பண்ணுவார்? யோ, நான் மேயர்னா மேகத்துக்கு மெயில் போட்டா வானம் ரெண்டாக பொழந்துக்கிட்டு மழை கொட்டுன்னு கொட்டுமா? రెడ్డి గారు బాగున్నారా? ஏமா உன்னை பார்க்காம நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்பப்போ ஆஃபீஸ் வந்து தலையை காட்டு போகிறது. தலையை மட்டும்தானே? நீ டிஃபன் சாப்பிட்டேல்ல? குங்ஃபு நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஏன் கொஞ்ச நேரம் எடுத்து போகிறது தானே? இந்தா அட்வான்ஸ் பெட்டுக்கோ. சாரி யாரு? ஏதோ பைப்பில் தண்ணி வரலையா, ப்ராப்ளம். நான் ஒரு குழந்தை உயிரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பற்றி தான் பேசிட்டு. ஐயா, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் பொறுப்பாக நடந்துக்க தெரியல. என்னையா பொறுப்பு பருப்புன்னுக்கிட்டு? நான் வேணா மேயர் பேஜ் ராஜா விட்டா நீ மேயர் ஆயிடுறியா? அப்படியே மேயர் ஆகி மேட்பர் ஆகி அந்த குழந்தை உயிரை காப்பாற்றிடுறியா? கரவேட்டி கட்டி இருக்கின்ற திமிரு. கரவேட்டி தானே பிரச்சனை. இந்தா இப்போ பேசலாமா? சூப்பர்ரா, பிரிச்சுடா. யோ, தண்ணி வரும்போது தான் வரும், வராதப்ப வராது. சும்மா குழந்தை உயிர் போச்சு முட்டு போச்சுன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் வையன், வேற மாதிரி ஆயிப்பிடும். யோ, லோ கிளாஸில் தண்ணி ஓடனா டாஸ்மேக் போ, ஹை கிளாஸில் தண்ணி ஓடனா எலைட் டாஸ்மேக் போ. எப்படி வசதி? சிரிப்பா இருக்கா? உங்களையெல்லாம் எங்கே மீட் பண்ணணுமோ அங்கே மீட் பண்ணப்போ. அதான் டோட்டல் அவுத்தாச்சு இல்லை, வேற எங்கே போய் பார்க்க போறாரு அவரு? ஏய், இதே பார்க்க சரிங்கல்ல, நீ வேற பொசுக்கிட்டு அவுத்த ஒரு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்ட. ஜட்ஜே வணக்கம். ப்ரொசீட். இதை பற்றி புகார் கொடுக்கலான்னு மேயர் ஆஃபீஸ் போனேன். அரை மணி நேரமாக உட்காந்துருக்கிறேன். மேயர் டிஃபன் சாப்பிட்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி, உண்மையிலேயே அவர் டிஃபன் சாப்பிட்றாரோன்னு நினச்சிக்கிட்டு நானும் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே கூப்பிட்டாங்க. போய் நடந்ததை சொன்னேன். அப்போ என்னை கேலியும் கிண்டலுமா பேசி அசிங்கப்படுத்தினேன். அப்போ திடீர்னு ஒரு லேடி வந்து அவர் பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து மேயர்காரு ஒஸ்தானண்டின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வெளியே போச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது டிஃபன்னா என்ன அர்த்தம்னு. யோ, இங்கே வாயா. டிஃபன்னா என்னையா? டிஃபன் சார், லஞ்சு சார். அப்போ ஃபுல் மீல்ஸ்னா அது மேட்ட தான் கேட்கணும் சார். ஆமாம் சார். நம்மளுக்கு டிஃபன் சாப்பிட்டாலே வயிறு கடமுடாங்குது. நாள் முழுக்க டிஃபனும் லஞ்சுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒரு மாநகர தந்தை மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்ப்பாரு? ஐயோ, சரி கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு சோப்பு. பணம் கொடுத்தா சோப்பு கொடுக்கணும்ல? கொடுக்கணும். கொடுக்கலன்னா சீட்டிங்கு 420. எத்தனை வருஷம் போடுவீங்க? 2 வருஷம் கழித்தீங்கணும். அதே மாதிரி கார்பரேஷனுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தரம் நாங்கள் தண்ணி வரி கட்டுறோம். அவங்க தண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். கொடுக்கலன்னா அதுவும் பெரிய சீட்டிங் தான். அப்ப இவருக்கு பேர் என்ன? அவரும் 420 தான். எச்சையா சொல்லு, யாரை பார்த்து 420 சொல்றீங்க? நீ மேயர் தானே? ஆமா. அவர் வரி கட்டியிருக்காரு இல்லையா? தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? நீ மேயருங்கிறதுனால போட்டு ஆட்டுவாங்களா? இந்த பாரு, நீயே ஜெயிலுக்கு போய்தான் அவனும் களி தின்னுதான் ஆகணும். நீ மேயருங்கிறதுனால நல்ல நெய்யை போட்டு களியை கிண்டி தர சொல்ற. ஓகேயா? என்ன மறப்பு? என்ன ஜட்ஜையா புரியாம பேசுறீங்க? பருவமழை பெய்யல, ஏரி குளத்துல தண்ணி இல்ல, எங்கேயாவது நோண்டியா கொடுக்க சொல்றியே? நோண்டணும். எங்க போய் நோண்ட? எங்கேயாவது போய் நோண்டு.
பக்கத்து மாநிலத்துல அவன் அணையை கட்டி மக்களுக்கு தேவையான தண்ணியை தந்துட்டு இருக்காயா. ஆனா இங்க என்னடா கட்டிக்கு வாங்கிட்டு ஏரி பூரா பிளாட் கட்ட விடுறாங்க, காலேஜ் கட்ட விடுறாங்க. அப்புறம் ஜனங்களுக்கு எப்படி தண்ணி வரும்? பாயிண்ட் பிடிச்சு பேசுறானே. இவருடைய வழக்கும் வாதமும் நியாயமா தான் இருக்கு. தண்ணி வரி வசூலிச்சா எப்படியாவது தண்ணி கொடுத்துதான் ஆகணும். முடியலன்னா தண்ணி வரி வாங்கவே கூடாது. ஏரியில தண்ணி இல்ல, மழை பெய்யல, இந்த மாதிரி சாக்கு போக்கு ஒரு மேயர் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆகவே இன்று முதல் சென்னை மாநகரில் தண்ணீர் வராத வீட்டுக்காரர்கள் கன்சியூமர் சட்டப்படி வரி கட்ட தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன். செம்ம. ஜட்ஜு கொஞ்சம் இப்படி வாங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன? எதுக்கு கேட்குற? புடுங்கிறதுக்குதா பைப்பு. ஒருவேளை பிடிக்கிடுவானோ? சார், ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கியிருக்கீங்க. இது மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதுக்காகத்தானமா அந்த கேஸே போட்டேன். சார், இந்த தீர்ப்பு அரசியல் அதிகாரிகளுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. அதனால ஃபியூச்சர்ல எதுவும் மிரட்டல் வரும்னு உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா? பயம்னு ஒன்று இருந்தா பப்ளிக் லைஃபுக்கே வரக்கூடாதுன்னு நான் சின்ன வயசா இருக்கும்போதே ராஜாஜி சொன்னது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு 14 வயசு இருக்கும். அப்போல்லாம் 10 படி அரிசிக்கு மேலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்றது சட்டம். ஆனால் ஒரு நாள் எங்கள் நிலத்துல இருந்து 10 படி அரிசியை முறையாக எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் போனேன். ஆனால் ஒரு தாசில்தார் நான் என்ன சொன்னாலும் கேட்காம என்னை டார்ச்சர் பண்ணி என்கிட்ட அரிசியை பிடுங்கிட்டு போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. எனக்கு மட்டும் தூக்கமே வரல. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் 3 பைசா கார்டு வாங்கினேன். அந்த தாசில்தார் மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கலெக்டருக்கு போஸ்ட் பண்ணேன். ஒரு நாள் திடீர்னு என் தாசில்தாரும் அவர் ஒய்ஃபும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. தம்பி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வேலை கிடைக்கும், இல்லைன்னா நான் தெருவில் தான் நிற்கணும்னு சொல்லி வாங்கின அரிசியை திருப்பி கொடுத்துட்டு போனார். அந்த புள்ளியில் ஆரம்பிச்சது தான் இந்த பொதுவாக. சார், டிக்கெட் போட சொன்னா டிக்கெட்ல போட சார். கிளம்பி டிக்கெட் வாங்க வேண்டிய வயசுல டிக்கெட் அவனுக்கு. கிளம்பு கிளம்பு. வர்றா. என்ன சார், யார் நீங்க? எந்த ஊருக்கு டிக்கெட்? எனக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது. நான் முன்னாள் மாவட்டம், இந்நாள் எம்எல்ஏ, நாளைய சிஎம். ஏய், உன் மாமனார் நான் சீன் போடுறானே. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என் மாமனார் இந்த வயசுலயும் நியாயம் தர்மம்னு போராடிட்டு இருக்காரு. நான் அவர் கூட நிக்கலனாலும் குறுக்க நிக்க கூடாதுன்னு பாக்குறேன். எவன் வீட்டுல தண்ணி வந்தா என்ன, வரலனா என்ன? துண்ணோமா, தூங்கணுமா, வேண்டாமான்னு இல்லாம தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்கான். இதை விட டீசெண்டா என்னால சொல்ல முடியாது. இதுதான் உங்க டீசெண்டா? சரி, இதே மாதிரி டீசெண்டா நானும் சொல்லிடுறேன். தயவுசெய்து வெளியில போங்க. நான் பலவளர்லாம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இல்லை, ஒரே பாயிண்ட் எடுத்தேன். நோ வாட்டர், நோ டாக்ஸ். கேட்க மாட்டா என்ன? யாரா அது? லோடா விஜய் ஆண்டனி. சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பிரச்சனை? ஏன் வேலை அடிக்கிறீங்க? சார், உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார், நீங்க கிளம்புங்க. தம்பி, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். பாவம் வயசானவர், விட்டுருங்க. சார், வயசானவ மாதிரி நடந்துக்கிறான். சார், விடுங்க சார். சொல்லிக்கிட்டு சொன்னா கேட்க மாட்டேன். கையேறலாம். இவங்க கூட இருக்கு சார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு. அடி எதுவும் பட்டிருக்கா? பார்த்து வாங்க. ஏன் சார் இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் பார்த்தா ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமாப்பா? எனக்கு பழகி போச்சு. ஷூட்டிங் டைம் ஆச்சு, மேனேஜர் ஃபோன் பண்ணாப்புல. நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிட்டுமா சார்? இல்லை தம்பி, நீங்கள் புறப்படுங்க சார். அப்போ நான் கிளம்புறேன்.
ஏய் பிள்ளை உடம்பு சொல்ல சொன்னல? ஆமாம் மேடம். பிள்ளை உடம்பு சொல்ல எங்கே உட்காந்துருக்க? கிளம்பு போ, போய் பிள்ளை பாரு, போ போ போ. ஏய் நீ போய் சாப்பிட்டுட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு பொறுமையாக ஒரு 7-8 மணிக்கா வா, கிளம்பு. அப்துல் வரேன் மேடம். நீ இன்னைக்கு லீவ் கேட்டல? கேட்கவே இல்லையா மேடம்? ஏய் நீ கேட்ட லீவு, கிளம்பு. மோஸ் மேடம். எந்த ஊர்? வந்தவாசி ஆ? வந்தவாசி மேடம். சரி உட்காரு. இல்லை வேணாம் மேடம். உட்காருடா. பரவாயில்ல மேடம். உட்காருடா. இந்த பாரு, நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு நல்லது. இல்லை வந்த வழியே வந்தவாசிக்கு அனுப்பிடுவேன். ஐயோ மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். அப்போ நான் சொல்கிறபடி கேளு. சரி மேடம். சரியா? சரி மேடம். வா, உடம்பெல்லாம் வலிக்குதுடா. கொஞ்சம் கையை அமுக்கி விடா. அமுக்குடா. இது வரைக்கும் தான் கையா? ஃபுல்லாக அமுக்குடா. நான் எப்படி இருக்கேன் சொல்லுடா, பார்க்க நல்லா இருக்கணா? மேடம் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் மேடம். சூப்பர்டா. சில விஷயத்துக்குலாம் தெரிஞ்சுக்கணும்டா, அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடுக்கலாம். இதோ பாரு, நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு நல்லது. இப்போ நீ டிரைவராக இருக்க, அப்புறம் ஏட் ஆகலாம், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். என்ன? குட் பை. சே, என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்லை ப்ராஸ்டியூஷன் சென்டரா? வடசென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் பைரவி தனது ஓட்டுநருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அவரது இந்த செயலை டிராபிக் ராமசாமி தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்போது ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தி தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை காட்டிலும் வேகமாக பரவி வருகிறது. எனவே சர்ச்சைக்குள்ளான காவல் ஆய்வாளர் பைரவி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. யார் பாணி? எதுக்கு அடிக்கிற? மேடம் இந்த கேள்வி பையன் பர்ஸ் அடிச்சிட்டா மேடம். ஓ, 420 கேஸா? டேய் சாரை நம்ம ஸ்டேஷன் பின்னாடி கட்டி வை. கொடுக்க வேண்டிய மரியாதையை அங்கே கொடுக்குறேன். வா திரும்பி பாக்கெட் அடிக்கிறேன். எத்தனை ரவுடிங்க, எத்தனை பொறுக்கிங்கிட்ட நான் டீலிங் வச்சுட்டு இருக்கேன். கலெக்டர் ராஸ்கல் என்கிட்டயும் வேலையை கட்டுறியா? அவனுங்க என்ன அடிச்சுட்டே இருந்தானுங்க. முதல் அடி மட்டும் எனக்கு வலிச்சுது, அதுக்கப்புறம் வலியே தெரியல. அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. தாத்தா வரட்டும், அவரோட சாப்பிட்றேன்னு சொல்லு. அத்தனை பேரும் குஸ்தியில கோல்டு மெடல் வாங்கின மாதிரி அடிச்சாங்க. நேற்று காலையில் போன மனுஷன் இன்னும் திரும்பி வரல. எங்க போனாரு, எதுக்கு போனாருன்னு ஒன்றும் தெரியல. நெச்சில் படப்படன்னு இருக்கு. ஏண்டா என் போட்டோ எடுத்து பேப்பர்ல போடுற? அவனை உன்னை அடிக்கிற அடியில உன் போட்டோ நாளைக்கு கண்ணீர் அஞ்சலின்னு பேப்பர்ல வரப்போது பாருடா. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அம்மா சொல்லுங்க, என்ன விஷயம்? என் வீட்டுக்காரர் 2 நாளா காணோம்மா. ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. பேர் என்ன? ராமசாமி. டிராஃபிக் ராமசாமின்னு சொல்லுவாங்க.
ஓ அந்தாளா இந்த வயசான காலத்தில் வீட்டில் கொடுக்குற கூழ கஞ்சி சாப்பிட சும்மா இருக்காம கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சா இப்படி தான் ஆகும். இந்த நேரத்தில் எந்த ரவுடிங்கள்ட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுறான்னு தெரியல. அம்மா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. சரி கண்டுபிடிச்சு தரேன் போங்க. வாங்க ஏம்மா அந்த போட்டோ கொடுங்க. கொடுங்க சார். ஐயா இவர் எங்கேயாவது பார்த்திருக்கியா? போலாம் வாங்க. யோகா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அதை கிழவனை போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்க பாரு. அவன் பொண்டாட்டி எப்படி அழுத்து போகுது. அவனுங்க என்ன தலையில தொங்க விட்டு அடிச்சானுங்க. ஆனா என் கண்ணுக்கு பாவம் அவனுங்க தான் தலையில தொங்குற மாதிரி தெரியுது. இவர் மேலே என்னம்மா வழக்கு? வணக்கம் யுவர் ஆனர். 420 கேஸ். 420யா 620யான்னு நான் தீர்மானிக்கிறேன். என்ன குற்றம்னு மட்டும் சொல்லுங்க. அவரோட பர்ஸை இவர் அடிச்சிட்டார் சார். கண்ணால் பார்த்த சாட்சி 2 பேர் இருக்காங்க. எல்லாம் பொய் சாட்சி தானே, யாரையும் நான் விசாரிக்கிறதா இல்லை. மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு ஆர்கியூ பண்ண வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்காக நானே வாதாட அனுமதி தரும்படி கேட்கிறேன். எஸ் ப்ரொசீட். யா 4 பேர் வந்து என்ன அடிச்சானுங்க. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அது பூட்டி கிடந்துச்சு. என்னடா பகல்லையே பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி ஜன்னலை லேசாக திறந்தேன். அசிங்கமாக இருந்துச்சு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த டிரைவர் மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அதை செல்ஃபோனில் எடுத்து நக்கீரனுக்கு அனுப்பிச்சேன். அந்த கடுப்பில் இவன் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடித்து உதச்சி பிக் பாக்கெட் கேஸில் இங்கே கூட நிறுத்தி. எதுக்கு இல்லாத போல சொல்லிட்டு போய் சொல்லி திரியற நீனே? அப்படமா பழி சொல்லி என்ன ஜட்ஜ் ஆகிட்ட மாட்டி விடுறியா? மா இல்லாதெல்லாம் சொல்லலம்மா, என்ன நடந்துச்சோ அதைத்தான் சொல்ல. என்ன நடந்துச்சு? என்னத்தை பார்த்த? அதுக்கு சாட்சி வச்சிருக்கியா நீ? சாட்சி தான் ஊரெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்களேம்மா. இருந்தாலும் ஐயா பார்க்கறதுக்கு இந்தாம்மா இதை ஐயாட்ட கொடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நான் சாட்சி கொடுக்குறேன்ட்டு மனக்கட்டி கொடுக்குறேன்னுக்கிட்டு. இன்ஸ்பெக்டர் ஸ்டாப் இட். கோர்ட்லேயே இவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. உங்கள் ரவுடித்தனத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுக்கோங்க. இங்கே புக்கை கிழிச்சு போட்டிருக்கீங்களே, இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சாரி யுவர் ஆனர். ஒரு புக்கை கிழிச்சு போட்டீங்க, இன்னும் 4 லட்சம் காப்பி இருக்கே, என்ன பண்ண போறீங்க? உங்கள் மசாஜுக்காக தான் ஊரெல்லாம் நாறுதே. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் 12 மணி நேரத்தில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதான் ரூல், தெரியும்ல? ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மாற்றி டார்ச்சர் பண்ணி திங்கக்கிழமை காத்தால ஒரு பொய் கேஸை போட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க. என்னம்மா அடிச்சிருக்கீங்க? ஏமா ஒரு சீனியர் சிட்டிசனை இப்படியா நடத்துவீங்க? பாருங்க கையில எவ்வளவு காயம். ஐயோ அதை நாங்க அடிக்கல யுவர் ஆனர், அது அவரே தான். ஆமா, அவரே தடுக்கி விழுந்து அவரே அடிபட்டுக்கிட்டு அவரே அவர் கையால் அடிச்சுக்கிட்டு. ஏமா எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி போய் சொல்ல போறீங்க? இவரையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா அப்புறம் யார் பப்ளிக் லைஃப்க்கு வருவாங்க? ஆகவே இந்த பொய் கேஸை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனையே மசாஜ் சென்டரா மாத்தின இன்ஸ்பெக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் செய்ய அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விட்டு போவா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? பாவமா இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். எங்க நல்லா இருக்கேன்? கொத்து பரண்டா மாதிரி பிச்சு போட்டிருக்கானுங்க. நல்லா இருக்கேன். சண்முகம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? எஸ் சார். என்ன இது? வாட் இஸ் திஸ்? கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு ஒரு மரியாதை வரும். என்ன ஏன் இந்த லேடியை இத்தனை நாளா விட்டு வச்சிருக்கீங்க? சார் 2 நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு தெரியும் சார். நீங்க ஃபாரின்ல இருந்து வந்தோம்னா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நோ! டிபார்ட்மெண்ட் யார் கேவலப்படுத்தாலும் உடனடியாக தூக்கி எறியணும்.
உடனே அந்த லேடிக்கும் இந்த டிரைவருக்கும் டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. Now! எஸ் சார். கிரிமினல்கள்லாம் எத்தனையோ கொலையை பண்ணிவிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கட்சிக்கு தலைவனாயிடுறாங்க. ஆனால் ஒன்றும் செய்யாத என்னை போய் அடித்து உதைச்சி சித்திரவதை பண்ணி கிரிமினல் கோர்ட்டில் போய் நிறுத்துறேன். நான் 420 நல்லா இருக்குடா. எங்க போயிருந்தீங்க 3 நாளா? ராத்திரி பகலுமா எங்கெல்லாம் தேடியாச்சு. நான் வந்து என் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? மாத்தூர் போயிருந்தேன்னு சொல்றேன்ல. அப்பா என்ன மாப்பிள்ளை சிரிக்கிறீங்க? உண்மையில தான் சொல்றேன், மாத்தூர் போயிருந்தேன். இப்போதான் என் ஃப்ரெண்ட் லாயர் சிவகுமார் ஃபோன் பண்ணான். பிக் பாக்கெட் கேஸில் போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போய் 3 நாள் உள்ள வச்சு சாத்துன்னு சாத்தி இப்போ கோர்ட்டில் நின்றுட்டு வரீங்க. என்னம்மா அது? மாப்பிள்ளை என்னென்னமோ வளர்றாரு. பாத்தியா, வாங்கின அடி தெரியக்கூடாதுன்னு உங்கள் அப்பா வர வழியிலேயே கடைக்கு போய் புது சட்டை பேண்ட்லாம் வாங்கி வெளியும் சொல்லியுமா வராரு. ஏங்க எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வாரதே உங்களுக்கு வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. என்னங்க இது இப்படி பாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க? ஐயோ என்னங்க? மலை மேல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்க. அதை தரிசனம் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு ஜாலியா ஏசி கார்ல மேல போய் ஈஸியா சிறப்பு தரிசனம் பண்ணிவிட்டு ஜாலியா வந்துடலாம். இல்ல நடந்தே மலை மேல போய் 2 மணி நேரம் கியூல நின்று கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். என்ன ஒன்று, நடந்து போகும்போது கல் முள்ளு காலில் குத்தும். அப்படி ஒரு லைஃப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ண சொல்கிறேன்? சென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் பெண் காவல் ஆய்வாளர் பைரவி அதிரடியாக போலீஸ் கமிஷனரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக சமூக ஆர்வலர் டிராபிக் இந்த வெற்றி தான் பழக்கடை காவல் நிலைய காயத்துக்கெல்லாம் மருந்து. வீடியோ காட்சி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிறேங்கிறத மறந்துடாதீங்க. எமோஷன் ஆகாத. அக்கா, அப்பா எங்க இருக்காங்க? அப்பா உள்ளதா இருக்காரு. காந்தி தேசமே காலில்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா. தகர டப்பாவை தரையில தேய்ச்ச மாதிரி குரல், இதுல பாட்டு வேற. ஐயோ, இப்போ காந்தியும் இல்ல காமராசரும் இல்ல, வெறும் காவாளி பசங்க தான் இருக்காங்க. நாமளும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆத்தாடி, இங்க வருமா, என் ஒய்ஃப் பாலிடிக்ஸ்லாம் பேசுறா. ஒன்று பண்ணேன், ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தலைவி ஆயிட. தாத்தா, நீங்க அடிவாங்கிட்டு வரீங்களா? அது எனக்கு பிடிக்கல. இங்க இருந்தா தவமானுங்க தாத்தா. அப்படியா? தப்பு பண்றவங்க எல்லாம் வயிற்றுல குத்தி காலி பண்ணுங்க தாத்தா. ஏய், வண்டி பின்னாடி அடு. கோட்டை தாண்டி நிற்கிறா. மினிஸ்டர் வண்டியா? மினிஸ்டர் வண்டியா? என்னையா? மந்திரியே ரூல்ஸை மதிக்கலைன்னா மக்கள் எப்படி மதிப்பாங்க? புரிஞ்சுக்கங்க சார். இவன் தான் டிராஃபிக் ராமசாமி. ஐயோ, அந்த நசையா? பின்னாடி வா, பின்னாடி போ போ, பின்னாடி போ போ. ஆ, பின்னாடி போ. ஓகே. போக்குவரத்து விதிகள்ன்றது பிரைம் மினிஸ்டருக்கு ஒன்று தான், பிச்சைக்காரனுக்கு ஒன்று தான். இந்த அறிவே இல்லையே அவனுங்களுக்கு.
பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பைரவி நேற்றிரவு மர்ம நபர்களால் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இன்று காலை குப்பை மேட்டில் அவரது உடலை கண்டெடுத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேங்காய் ஹலோ கொடுமையிலேயே பெரிய கொடுமை பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே புருஷன் சாகிறது. சார் குட் மார்னிங் சார். வாயா வில்லங்க வீராசாமி. எங்க தாத்தா பேரு வீரசாமி இல்ல ராமசாமி, டிராஃபிக் ராமசாமி. ஏய் என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட். என்னன்னு சொல்லு. ஏன் படிக்க தெரியாதா உனக்கு? ஆமாம், அவனுக்கு 1008 வேலை இருக்கு, இந்த ஆளு வேற. யோ நான் என்ன சுகர் பேஷண்டா? சக்கரை இல்லாமல் கொடுத்துருக்க, சக்கரை போட்டு முடியா? சார் சார் யோ என்னையா சார் உன்னோட பெரிய இம்சையா இருக்கு. சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு. கொடு. யோ அப்புறம் பேசுறேன்யா, இங்க ஒரு இம்சை தொந்தரவு தாங்க முடியல. வையா போன. சார் கொஞ்சம் முன்னாடி மீன்பாடி வண்டி அடிச்சு ஒரு தம்பி பரிதாபமா செத்து போயிட்டான். கண்ணால பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஓன் தம்பியா? ஏன் தம்பினா தான் ஆக்ஷன் எடுப்பீங்களா? செத்து போயிட்டான், குடும்பமே தெருவில் இருக்குது. எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? சார் இப்போ ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி எடுக்கிறேன், போ. சரி எனக்கு ஒரு காப்பி வேணும். அடற ஒரு காப்பி தான் இருந்தது, அதுவும் எச்சாகி போச்சே. நீ என்ன சிரிப்பு போலீஸா? எங்க தாத்தா எவ்வளவு சீரியஸா பேசினுக்கார், நீ என்ன காமெடி பண்ணி நிக்க? சார் நான் இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் தானே? இந்தா இதுதான் ப்ரூஃப், போ. என்னன்னையா கம்ப்ளைண்ட் கொடுத்த? 3 சக்கர வண்டி இடிச்சு ஒரு வாலிய போய் இறந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வண்டி நம்பராவது தெரியுமா? தெரியாது. இல்லை வண்டி ஓட்டின ஆளையாவது பார்த்தியா? பார்க்கல. ஐயோ, இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். காலையில் எழுத காப்பியை குடிக்க வேண்டியது, குளிக்கிறாரோ இல்லையோ 2 பாக்கெட்லையும் ஃபைல் அள்ளி போட்டுக்க வேண்டியது, ஒவ்வொரு கோர்ட்டாக ஏறி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா எல்லா பத்திரிகைக்காரன் டிவிக்காரனை கூப்பிட்டு யோகிய மாதிரி ஏதேதோ பேசி இவருக்கே விளம்பரம் தடிக்க வேண்டியது. சிச்சி, இதெல்லாம் ஒரு பழப்பு. சாரி யுவர் ஆனர், பப்ளிக் யாராவது பாதிக்கப்பட்டா நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன். மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு இந்த பப்ளிக் பற்றி தெரியல. நீங்க அவங்களுக்காக வால் எடுத்து சுத்தினீங்கன்னு வச்சுக்கல, அந்த வால் முனையில ஒரு வடையை சொருகி உங்களை வடிவேல் ஆக்கிடுவாங்க. நீங்க தான் பப்ளிக்க வடிவேல் ஆக்குறீங்க. அதெல்லாம் விடுங்க, இந்த கேஸுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கண்ணால பார்த்த சாட்சி நானு. நீங்க கண்ணால பார்த்ததுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இந்த கிறுக்கனுக்கு நம்மால பதில் சொல்ல முடியாது. என்ன குழம்பிட்டீங்களா? நான் கேட்கிற கேள்வியில குழம்பிட்டேன். நான் ஒன்றும் குழம்பல, நீங்க தான் குழப்புறதுக்கு ட்ரை பண்றீங்க. நான் குழம்ப மாட்டேன். இங்க பாருங்க, புருஷனை இழந்துட்டு கண்ணீரோட இருக்காளே, அந்த கண்ணீர் தான் சாட்சி. அப்ப இல்லாம அழுதுட்டு இருக்குதே, அந்த குழந்தை தான் சாட்சி. சொந்தக்காரங்க சாட்சியில செல்லாது. வேற என்ன வேணும்? வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல. சரியான சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாம இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடித்ததால் இந்த
இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஐயா நான் என்ன சொல்றேன்னா, என்ன செய்ய போற? செருப்பால் அடிச்சுக்க போறியா? வெளியே போய் அடிச்சுக்க போ. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் மீன்பாடி வண்டிகளை இயக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இன்றும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றன. அதனால் ஏற்படும் விபத்துகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. சமீபத்தில் மீன்பாடி வண்டி மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தொடர்ந்த பொதுநல வழக்கை போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டீ கொண்டு வாங்க. சார், இந்த மீன்பாடி வண்டியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சார் நீங்கள் செய்கிற வேலை சலூன் கடையில் குப்பையை கிளற மாதிரி சார். கிளற வெறும் தான் சார் வரும். எனக்கும் தெரியும் இதுதான் வரும்னு. ஆனால் பல பேர் சிக்கும்ல சார். அதில் நீங்களும் சிக்கிடுவீங்க சார். ஐயோ, நான் சிக்கிறது இப்படியா? உனக்கு என்ன தெரியும் சொல்றியா இல்லையா? சொன்னால் கேட்க மாட்டீங்களா சார்? ஏன் சார் இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இந்த வேலை? போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க சார். வீரபத்ரன் பேரை வச்சுக்கிட்டு போலீஸ் வேற. இன்னும் புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு. என்ன நிறுத்திட்டீங்க? இல்லை சார், நான் ஒரு போலீஸ்காரன். ரவுடிங்க இருக்கிற இடத்துக்குலாம் வரக்கூடாது. நீங்கள் நேராக போய் ரைட்டில் போனீங்கன்னா அங்கே தான் வீடு. பார்த்து போங்க சார். சார், அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்கள் சார். பார்த்து. தம்பி, ஓ சாப்பிட்றியா? அப்புறம் வரட்டுமா? ஐயோ பெருசு, என்ன அது இந்த பக்கம்? என் வீடு எப்படி தெரியும் உனக்கு? அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், போலீஸ்காரனுக்கு தான் என் வீடு தெரியும். என்ன அவசியம்? உன்னால ஒரு காரியம் நடக்கணும். காரியமா? ஏய், அந்த மெனு கடை எடுத்துக்கூட. இந்த எடுத்தாருங்கண்ணே, இந்தாங்க. கையை விட்டு 25,000, காலை விட்டு 50,000. ஐயோ, இது நமக்கு சிலை. ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போயினே இருக்க? உட்காரு பெருசு. இல்லை, இந்த பணம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதோட பணம் வாங்காமல் செய்கிறது எனக்கு பிடிக்காத. உன் பாலிசியை நீ வச்சுக்க, என் பாலிசியை நான் வச்சுக்கிறேன். நான் வரேன். ஏய் பெருசு, கோவச்சுக்காத, உட்காரு பெருசு. என்னமோ தெரில பெருசு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஏதாவது செய்யணுமே. இந்த பெருசு. என்னது? ஒரு நிமிஷம். இப்போ சொல்லு, என்ன செய்யணும்? பெருசு, நான் கொடுத்த டீட்டெயில் வச்சு மறுபடியும் நீ கோர்ட்டுக்கு போ. உன் கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஹலோ. ஹாய்.
தேங்க்யூ மேடம். யுவர் ஆனர், ஏற்கனவே இந்த கேஸ் கீழ்கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆன ஒரு கேஸ் மேடம். இவர் எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸை இங்க எடுத்துட்டு வந்திருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல மேடம். உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? யுவர் ஆனர், ஏற்கனவே கீழ்கோர்ட்டில் போய் என் கண்ணால் பார்த்து அந்த கொடுமையை சொன்னேன். அங்கே சாட்சி இருக்கா, பஜ்ஜி இருக்கா, போண்டா இருக்கான்னு ஒரு கோமாளி வக்கீல் கேட்டேன். யார் கோமாளி? நான் கோமாளியா? நான் என்ன வடிவேலா இல்ல கஞ்சகற்ப சூர்யா? நான் யார் தெரியுமா உனக்கு? ஆவுடையப்பன் எம்ஏ பிஎல் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச வக்கீலியா நானே? ஓகே, கூல் கூல் கூல். நான் என்ன சொல்ல வந்தேன் மேடம், இவர் மாதிரி ஒரு தப்பான வக்கீல் சம்திங் வாங்கிட்டு ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மறுபடியும் என்ன அவர் இன்சல்ட் பண்ணிருக்காரு. நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்றாரு மேடம். நான் சம்திங் சொன்னேன், நீங்க லஞ்சம்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நானே வாயை கொடுத்து மாட்டிட்டேனா? வீட்டை விட்டு கிளம்பும்போது பொண்டாடி சொன்னான், இந்த கிழவன்ட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு. ஐயோ, மிஸ்டர் ராமசாமி, ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது சாட்சி இல்லாம அது நிக்காதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? யோ மாறி, அந்த பெருமாள் கோயில் பக்கத்துல வண்டியை விட்டு ஆள் அடிச்சு கொண்டது நீ தானே? யோ, உண்மையை தான் சொல்லுங்கடா. உனக்கு என்ன காது செவிடா? செவிடா? டானி, இந்த அடிதடி ரத்தம் எனக்கு பிடிக்காது தெரியுமா? யோ பெருசு, நீ சைலண்ட், நான் வைலண்ட். என் ரூட்ல என்னை போவிடு. உன கோர்ட்ல ஜெயிக்கணுமா வேணாமா? என்னடி ஏய், என்னடி சொல்ற? குழந்தைய காணோமா? நல்லா தேடி தேடி எங்க தேடினாலும் கிடைக்காது மாதிரி. உன் குழந்தை வீட்டுக்கு வரணும்னா நீ கோர்ட்டுக்கு வரணும். கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லணும். ஆமாம்மா, அன்னைக்கு அந்த பையனை நான் தான் மீன் பண்ணுவேன் ஆச்சா. நல்லா நிதானமா யோசிச்சு ஞாபகப்படுத்தி பதில் சொல்லுங்க. நீங்க இடிச்சதால அவன் செத்தானா இல்ல அவன் செத்ததால நீங்க இடிச்சீங்களா? ஹலோ, who is that? அவர் கரெக்டா தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. என்ன கன்ஃபியூஷனு? அவர் இடிச்சதுனால தான் பையன் செத்து போயிட்டான்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா. அப்புறம் அது காரணம் நீங்களா உங்க அப்பாவா? எங்க அப்பாவுக்கு தேவையில்லாம இதுல எடுக்கிறீங்க நீங்க. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது உங்க அம்மாவுக்கு தான் தெரியும். ஐயே சார், எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும் சார். அவர் முள்ள மாதிரி பொறுக்கி நல்லா குடிச்சு தான் செத்தாருன்னு. அவரை எதுக்கு தேவையில்லாம இதுல எடுக்கிறீங்க நீங்க? ஓ, செத்து போயிட்டாரா? ஐ அம் சாரி சார். ஹலோ மிஸ்டர், உன் வண்டி இடிச்சதுனால தானே ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அப்புறம் ஏன் நீ வண்டி நிறுத்தாம ஓடி போயிட்ட? இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயமா? இதுக்கு போய் யாரா வண்டியில நிறுத்துவாங்களா? பாயிண்ட். ஏன் சார், ஒரு உயிர் உங்களுக்கு சாதாரணமா இருக்குல்ல, ஏன் போலீஸ்ல சரண்டர் ஆகல? சார், எங்க ஆளு எதுக்குமே சரண்டர் ஆக மாட்டாங்க சார். எப்ப பார்த்தாலும் சரண்டர் ஆகல. என்ன சார் இதெல்லாம் நான்சென்ஸ்? ச்சே, தப்புதான். நோ திஸ் பாயிண்ட் மேடம். மேடம், இந்த அக்ரிமெண்ட் படி இவன் பேர்ல 1000 வண்டிகளுக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்கம்மா. சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு அந்த வண்டிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுமா. நான் வெறும் பினாமி மட்டும் தான்மா. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். நீ வெறும் பினாமின்னு சொன்னதுக்கு. அப்போ அந்த வண்டிகளுக்கெல்லாம் ஓனர் யாரு? அது ஹலோ ராமசாமி, அதெல்லாம் பெரிய எடுத்து மேட்ரு. உன் பருப்பெல்லாம் அங்க வேகாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. மிஸ்டர் ஆவுடையப்பன், பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஓ பருப்பு கோனே, அதை மட்டும் போல. ரெட்டி, தொழில் அதிபர் சீனிவாச ரெட்டி மேடம். பாருங்க மேடம், யார் யார் பேரையே சொல்லி உங்களையே மிரட்டுறாரு. இந்த பேரை சொல்லி மிரட்டுறதெல்லாம் இங்க நகி நகி. ஓகே, ஆனா எனக்கு ஒரு டவுட். இந்த மீன்பாடி வண்டியெல்லாம் 25 சிசி தானே? ஆமாம்மா. அப்புறம் அதுல எப்படி அது இடிச்சு ஒருத்தர் டெத்துன்னா ஓகே சார், எப்படி? இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல இந்த ஏழைங்கள்லாம் வண்டி இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு 25 சிசி இன்ஜின் அதில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு அலோவ் பண்ணார். ஏழைங்க வாழ்றதுக்கு செஞ்ச அந்த உதவி இன்னைக்கு பல பேருடைய சாவுக்கு காரணமாயிடுச்சு. எப்படின்னா, பேரு கபாலி. நானும் போகணும். ஒரு காலத்தில் மீன்பாடி வண்டி ஓட்டி தான்
பொழைச்சிட்டு இருந்தான். சடனா கட்சியில் அவனுக்கு சீட்டு கிடச்சி எம்எல்ஏ ஆயிட்டான். அதுக்கப்புறம் மீன்பாடி வீட்டுலாம் நான் தான் பார்த்துக்கிட்டேன். மேடம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான பைக்குகள் காணாமல் போயிருக்கு. அதெல்லாம் அந்தந்த ஸ்டேஷனில் பதிவாயிருக்கு. அந்த பதிவான எஃப்ஐஆர் காப்பீஸ். தம்பி, இந்த பைக்கெல்லாம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியல? திருட்டு போகிற வண்டியெல்லாம் என்கிட்ட தான் வரும். நான் தான் இதோட இன்ஜின் எடுத்து மீன்பாடி வண்டிக்கு மாட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு வரும் பாருங்க, வண்டி அப்படி இடிச்ச என் வண்டியில 4 பேர் அடிபட்டு அந்த பாவதாமா இவர் ஓட்ட வண்டி அவர் கேமரா மாதிரி கை கால் உடஞ்சி கிடக்கிறாருமா. ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்த மோகன் 10 லட்ச ரூபா தாரண்ணா, ஆனால் 10 பைசா கூட தெரியல. அதுலேருந்து எங்க பொழப்பு போச்சு, எங்க வாழ்க்கை போச்சு. குடிக்க காய்ச்சி கூட இல்லாம தெருவில் நிக்கிறோமா. மாரி, கபாலி இந்த 2 பேரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். இவர்களுக்கு பின்புலமாக இருக்கிற சீனிவாச ரெட்டிக்கும் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ என்ஜின் மோகனுக்கும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்த போக்குவரத்து மந்திரி வெங்காயமண்டி வரதராஜனுக்கும் இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம் ஆகிய அத்தனை பேருக்கும் சம்மன் அனுப்பும்படி உத்தரவிடுகிறேன். மனுஷா, அடங்கிடுவ மனுஷா. இதை பாரு சுஷ்மா, நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. என்ன ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாச்சு, சர்ஜரிக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. இனிமே நான் சொல்கிறபடி கேட்டாதான் உன் லைஃப் ஸ்மூத்தாக போகும். குறிப்பாக என்னென்னா, வயிறு ஃபுல்லாக நீ சாப்பிடக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வேலையில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். என்ன அப்புறம் பஸ் 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 இதை பாரு ஜெயந்தி, ஒவ்வொரு வாட்டியும் நீ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட் டைம் என்கிட்ட சொன்ன பாரு, அப்போலேருந்து நான் எதுக்குமே டென்ஷன் ஆகுறதே இல்லை. ஜாலியாக குஷியாக இருக்கேன். எந்த எமோஷனையுமே கட்டுப்படுத்துறதில்ல. சிரிப்பு வந்தால் சிரிச்சிடுவேன், அழுக வந்தால் அழுதுடுவேன். கோபம் வந்துருச்சு, லெஃப்ட் ரைட்டெல்லாம் பார்க்க மாட்டேன், கொட்டி தீத்துருவேன். யோ, ஏன் சும்மா பதறீங்க? நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்காத கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா, நம்ம பார்க்காத கண்டெம்ட் ஆஃப் கவர்மெண்ட்டா? எத்தனை சமன்ஸு, எத்தனை நோட்டீஸு எனக்கும் தான் வந்திருக்கு. ఏడుకుంటల వాడా ఏంటి ఇది ఆశ్చర్యం భూమిలేందు పొన్ను మేల வருது బాగున్నావా బాగున్నానండి காலையிலேந்து கால் மேல கால் போட்டேன் கிடைக்கவே இல்லையே நாட் ரீச்சபிள் ஏரியால இருந்தேன் ஏடிகாரோ இப்ப கால் போடுங்க போ ஓ ஐயா என்ன காமெடி பண்ணினே எவ்வளவு சீரியஸான மேட்டர் தலைவரே அந்த கிழவனுக்கு போனை போட்டு கேஸை வாபஸ் ஆக சொல்லு உலகம் பிறந்தது நமக்காக ஓடும் நதிகளும் நமக்காக மலர்கள் மலர்றது நமக்காக அன்னை மடியே இந்த ஃபோன் யாருன்னு பாரு வா ஹலோ மாண்புமிகு அமைச்சர் வெங்காயமண்டி வரதராஜ் ஆஃபீஸ்ல பேசுறேன் நான் மாண்புமிகு டிராஃபிக் ராமசாமி பேத்தி பேசுறேன் என்ன விஷயம் பாப்பா உன் தாத்தாவோட ஃபோனை கொடு தாத்தா இந்தாங்க எந்த மாண்புமிகு பேசுறாரு நம்மகிட்ட ஹலோ என்ன விஷயம் ராமசாமி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு வரியா நான் அதை விட முக்கியமாக என் பேத்தியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரீயான ஒன்று வர்றேன் திங்கு என்ன தலைவரே அவன் பேத்தி கூட விளையாண்டுட்டு இருக்கான் நீங்கள் பேபி கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க இதுக்கு என்னதான் முடிவு கோவிந்தா கோவிந்தா இந்த ரிசல்ட் வந்துருச்சு
मैडम 2 பரோட்டா சரிங்க மேடம் குருமா ம் பிச்சு பிச்சு டாலோ ம் அப்புறம் எக் ஸ்பூன் சரிங்க மேடம் சீக்கிரமா போயிட்டு வா ஓடு ஓடு ஓகே மேடம் உங்க பேர் என்ன? வேதாச்சலம், என்ன தொழில் பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உங்களுக்கு அக்கவுண்டிங் தெரியுமா? ஹலோ ராமசாமி, அவர் என்ன பேங்க்ல வேலை செய்றாரு? 2 2 5ன்னு சொல்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்றாரு மேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் பத்தி கேளுங்க, துல்லியமா பதில் சொல்லுவாரு. நானும் துல்லியமா சில புள்ளிவிவரம் கேட்டுக்கலாமா? கேளுங்க, அதுதான் நானே எதிர்பார்க்கறேன். ஓகே ஓகே ஓகே. கிழவன் நல்லா மாட்டலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். சரி. அப்ப 5000 வண்டிக்கு 5 லட்சம். ஒரு மாசத்துக்கு 1.5 கோடி. ஒரு வருஷத்துக்கு 18 கோடி. 15 வருஷத்துக்கு 270 கோடி. என்னப்பா தப்பா சொல்ற? 212 கோடி இல்ல 270 கோடி. 212 கோடி இல்ல 270 கோடி. 212 கோடியா? 270 கோடி. என்ன ஒரு சின்ன கணக்கு கூட தெரியல. யாருக்கு கணக்கு தெரியலங்கற? டெய்லி கை நீட்டி லஞ்சம் வாங்குற எனக்கு தெரியாதா? ஷபாஷ் தாத்தா. யாரது? கோனே? நான் தான். யார் நீ? ராமசாமி பேத்தி. ஓ சரி சரி. என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். கிரிக்கெட் தெரியுமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. சரி, கேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஆ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சம்பந்தம் இல்லாம இங்க என்ன பிஸ்கட் பிளேயிங் நடக்குது? மிஸ்டர் ஆவுடையப்பன், அப்பப்ப ரிலாக்ஸ் ஆகணும். எப்பவுமே டென்ஷன்ல இருக்க கூடாது. இருங்க, உங்களுக்கு தர ஒரு பிஸ்கட். போடுங்க மேடம், நான் நல்லா கேட்ச் பிடிப்பேன். ஐயா, பிஸ்கெட்டே கேட்ச் பண்ணது இல்ல. நீ எப்படி பாயிண்ட கேட்ச் பண்ணி கிளிக்க போற? எப்படி கணி? சி வாய் போடு. மேடம், இவர் ஏதோ பேசி அவரை கன்ஃபியூஸ் பண்றாரு மேடம். அவர் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகல. அவர் தெளிவா தான் இருக்காரு. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்குன்னு அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு. நீங்க விளக்கு ஏத்தலைன்னா பரவாயில்ல, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு அணைக்காம இருக்கலாம்ல. நீ எனக்கே புத்தி சொல்றியா? இல்லாதவங்களுக்கு சொல்லலாம்ல. அப்ப எனக்கு புத்தியே இல்லைங்கிறியா? நான் சொல்ல, நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. ராமசாமி, வார்த்தையை அளந்து பேசு. இதை விட தெருவில் உட்காந்து பக்கோடா போட்டு வியாபாரம் பண்ணலாம். போடா கிழட்டு முண்டம். நான் கிழவன் தான், ஆனா உன்ன மாதிரி முண்டம் இல்லை. ராமசாமி, நான் கோட்டு போட்ட வக்கீல் நினைச்சிட்டு இருக்கியா? பக்கா ரவுடியா நானு. புரியுது. அதனாலதான் கருப்பு கோட்டை மாட்டிட்டு காவாலி பசங்களுக்கு வக்காலத்து வாங்கி கோர்ட்டு வெளியே வந்து பாரு, நான் யாரும் காட்டுறேன் உனக்கு. ஏய், கோர்ட்டுக்கு வெளியே என்ன காட்டுறது? நீ ரவுடி இங்கேயே சொல்லிட்டு. சொன்ன பசங்கிட்ட மரியாதை மரியாதை பேசு. மரியாதை ஒரு வக்கீல் சொல்றது அசிங்கமா இருக்கேன். மனுஷன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கியா? தொழிலுக்கு நாணயமா நடக்கணும். ராமசாமி, நாணயத்தை பத்தி தெரியுமா உனக்கு? யோ, ஜட்ஜாமா விட்டு அடிக்க வைக்கிறேன். ஏயா, என்ன அடியாளுன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல மேடம். இப்படித்தாம்மா, உங்களை மாதிரி நல்லவங்களை எல்லாம் அடியாள்னு சொல்லுவாரு, அடியாளுகளை எல்லாம் ஆண்டவன் கொண்டாடுவார். அப்படின்னா வக்கீலுங்கள்ல நல்லவங்களே இல்லைன்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லமா. ரொம்ப பேர் இருக்கிறாங்க நல்லவங்க, நேர்மையானவங்க. ஆனால் என்ன, அவங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து கேஸ் வருமான்னு கொசு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். மிஸ்டர் வேதாச்சலம், கடந்த 15 வருஷத்துல 270 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. ஐயோ, அவ்வளோ பணத்தை நான் எடுத்துட்டு போறது இல்லை மேடம். அது எனக்கு கிடைக்கிறது நம்ம 2% தான் மேடம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் மேலே மேலே அப்படியே போயிடும் மேடம். இதோ இங்க நிக்கிறாரு ஆவுடையப்பன், இவருக்கு கூட கொஞ்சம் போக மேடம். இல்லைன்னு சொல்லுங்க. கேவலமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அடுத்த பெரிய மனுஷன் யாரு? நமஸ்காரம்மா. ரொம்ப பெரிய மனுஷன். உங்க பேர் என்ன? நான் பேரா? தெரியாதவங்க தமிழ்நாட்டிலே இருக்க முடியாதேம்மா. நான் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. ரெட்டி, ஸ்ரீனிவாச ரெட்டி. என்ன வேலை பார்க்குறீங்க? தொழிலதிபர். இல்லை, இங்கே பொட்டி கடை வச்சிருக்கிறவங்க கூட தொழிலதிபர் தான் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் எந்த தொழிலுக்கு அதிபர்? பாதி தமிழ்நாட்டுக்கு மண் சப்ளை நேனே. ஓ, பாதி தமிழ்நாடை பாலைவனமாக்குனதே நீங்கள் தான். அப்படி வேணா உங்களுக்கு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ரைடு நடந்துச்சாமே. நடக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? அதில் பாலமாக தங்கம் கிலோவா வெள்ளி எடுத்தாங்களாமே. எடுக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? புது 2000 ரூபாய் நோட்டு 40 கோடி
பிடிச்சாங்களாமே. அபத்தம். 44 கோடி. சின்ன கணக்கு விட்டனும். அவங்க 2 பண்டில் விட்டு போயிட்டாங்க. முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்டான டைரி சிக்கிடுச்சான். அதுல பெரிய பெரிய புள்ளிங்களாம் மாட்டிக்கிட்டாங்களாமே. அவங்க தானே மாட்டிக்கிறாங்க, எனக்கு என்ன இப்போ? அம்மா, இதுக்கு மேல ஐயாட்ட கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. அனுப்பிச்சிடலாமா? விட்டுலாமே, எனக்கு என்ன இப்போ? ஜரிகண்டி ஜரிகண்டி. வஸ்தானமா. நெக்ஸ்ட் பிட் ஷாட். ஐயா பேர் என்ன? யுவர் ஆனர், என்னை யார் கேள்வி கேட்டாலும் எனக்கு பிடிக்காது. அச்சா? ஏன்னா நான் முன்னாள் மாவட்டம், இந்நாள் எம்எல்ஏ, நாளைய சிஎம். அதுக்கு தானே ஆளாளுக்கு அடிச்சுக்கிறது. மூன்றையா? இந்த 2002 மீன்பாடி வண்டிலாம் ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கீங்களா மேடம்? கரெக்ட். அதையும் மீறி நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா மேடம்? கரெக்ட். அப்ப இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கரெக்டா மேடம்? பக்கா கரெக்ட். கவர்மெண்ட் எந்த சட்டம் போட்டாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம், தெரியுமா மேடம்? அது எப்படி? சில்லறையிலேருந்து வரைக்கும் மாசம் மாமூல் போகுது. அப்புறம் எப்படி நாங்கள் கவர்மெண்ட்டை மதிப்போம்? பாருங்க, இப்படி ரவுடிங்க எல்லாம் பதவியில் இருந்தா நாடு எப்படி உருப்படும்? கஷ்டம்தான். மிஸ்டர் ராமசாமி, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரை மரியாதை இல்லாம பேசாதீங்க. உங்களுக்கு வேணா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், எனக்கு சர்வெண்ட் தான். சர்வெண்டா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உனக்கு சர்வெண்டா? உங்க வீட்டில் வேலை செய்யற டிரைவர் என்ன சொல்லுவீங்க? சர்வெண்ட் தான். கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு ஆளை என்ன சொல்லுவீங்க? இது என்னையா கேள்வி? அவனும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே. நான் கட்டுற டாக்ஸ்ல எம்எல்ஏ சம்பளம் வாங்குறேன். சோ அவரே எனக்கு சர்வெண்ட் தானே. கரெக்ட் தானே? நீ விதண்டாவாதம் பண்றதுக்கு வந்திருக்க. நீதான் விதண்டாவாதம் பண்ற. ஆமா ராமசாமி, என் லாயர் கேரியரை கட்டிட்டு வர. நீ லாயரா இருந்தா தானே கிடக்கிறது. பாட்டி 2 பேரும் கட்டினே இருக்காங்க. சுத்தி எடுத்து தட்டி சைலன்ஸ் சொல்லுங்க. கோட்டை விட்டு எப்படி வெளியே போகிறேன்னு பார்க்குறேன். டேய் சப்ப கோர்ட்டுக்கு வெளியே 10 பேர் எட்டுன்னு வா. இமீடியட்டாக போட்டு தள்ளணும் ஒருத்தனை. சார், இது போலீஸ் ஸ்டேஷன் சார். போலீஸ் ஸ்டேஷனா? ராங் நம்பர் சார். இந்தா நீ தட்டி சொல்லு. எல்லா சிஸ்டரையும் ஓபன் பண்ணுங்க. எல்லாம் ஓபன் பண்ணுங்க. என்ன சார் நடக்குதுங்க? யார் நீங்களா? எந்த ரவுடி பசங்க வந்தானுங்க? ஏன்பா யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையாப்பா? வந்தவனுங்க இங்க இருக்கிறதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறது மட்டும் இல்லாம இனி நீங்க யாரும் உயிரோட இருக்க முடியாதுன்னு மிரட்டிட்டு போறானுங்க. இந்த அவமானம் எங்கனால தாங்க முடியாது மாமா. மாமா, இத்தனை வருஷமா இந்த தொழிலை டீசெண்டா லீகலா தான் நடத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இல்லீகலா வெளிநாட்டுக்கு ஆள் கடத்தி ஹவாலால சம்பாதிக்கிறேன்னு என் மேல பொய் கேஸ் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க மாமா. முறைப்படி அப்ரூவல் வாங்கி பேங்க்ல 10 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி அவர் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காரு. ப்ராப்பரான பிளானிங் இல்லன்னு சொல்லி சீல் வச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப பேங்க்குக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இத பாருங்கப்பா, உங்களால பிராக்டிகல் சிச்சுவேஷன் எதையுமே புரிஞ்சுக்க முடியறது இல்ல. உங்களால கவர்மெண்ட் எதுவும் செய்ய முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க சொல்லுங்க. வெரி சிம்பிள் மாமா, ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அந்த மீன்பாடி கேஸை மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா. ஏமா, நாங்க எவ்வளவு கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு இவரை அடிச்சு அசிங்கப்படுத்தி எங்க ஸ்டேட்டஸே போயிடுச்சு. உங்க ஸ்டேட்டஸ் போச்சா? அதுவும் அவரால. உங்களுக்கு எங்க இருந்து வந்தது தனி ஸ்டேட்டஸ்? ஊர்ல இருக்கிற நிலத்தை எல்லாம் வித்துட்டு நீ ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தார்ல. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்ன போது அரண்மனை மாதிரி இந்த வீட்டை வித்து அந்த பணத்தை கொடுத்தார்ல. அப்ப அவரு ஸ்டேட்டஸ் பாத்திருந்தா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமா? ஐயோ அத்தை, நாங்க சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. பவர்ல இருக்கிறவங்கள பார்த்து பல்லு இழிச்சுக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுக்கு அவர் ஒன்றும் மண்புழு கிடையாது, மனுஷன். அம்மா, அப்பா மாதிரி தனி மனுஷனா நின்னு எங்களால போராட முடியாது. தனி மரம் தோப்பாகாது. ஆமாண்டா, அவர் தனி மரம் தான், ஆனா பனைமரம் கிடையாது, ஆலமரம். ஐயோ மாமா, மாமா என்ன மாமா இது? அங்க யாரும் உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லலையே. இத்தனை நாளா சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி மாமா.
இவ்வளோ பண்ணியும் பெருசு கேஸை வாபஸ் வாங்காம வீட்டு விட்டு வெளில வந்துச்சுல ஆளை தூக்கிட வேண்டியது தான். டேய் கோயே குட்டியான எதுவுமே பெருசாக தூக்கிடு. கிழவனை தூக்கிறதுக்கு நான் குட்டியானெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். 2 தட்டு தட்டுனா கீழே வந்துட போகிறான். சொன்னதை செய். வேலையை முடிச்சுட்டு ரெட்டி தோட்டம் போய் தங்கிடு. 2 மாதம் இந்த பக்கமே வரக்கூடாது. ஆ சரிண்ணா. பசங்க மேல கோவமா? தப்புலாம் என் மேலே தான். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இப்போ என் பயமே உன்னை பற்றி தான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ பேசாம ஊருக்கு போயிடுறியா? கடைசி வரைக்கும் உங்களோடைய வாழ்ந்து உங்களோடைய போயிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சுயநலம் ஆயிட்டீங்க. இவ்வளோ பெரிய சென்டிமெண்ட்டை தூக்கி அணுகுண்டு மாதிரி என் தலையில் போட்டியே நியாயமா? தாய் ஐயா நான் மன்னிச்சிருங்கய்யா. உங்களை அடித்து கொல்லணும்னு தான் வந்தேன். ஆனால் என் மனசு கேட்கல. நான் இப்படியே போனால் என்னை உசுரோடே விட மாட்டாங்க. நான் உங்களை அடிச்சிட்டேன்னு போய் சொல்லிடுறேன். நீங்கள் எதாவது ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருங்க ஐயா. வரேன்யா. கல்லுக்குள்ள ஈரம்னு சொல்லுவாங்க. இப்பதான் பார்க்கிறேன். கிளம்பு அடிச்சு காலி பண்ணிட்டேன். I am very happy. Start music. சாராய மண்டைய மண்டைய குண்டக்க மண்டக்க நெஞ்சில சாச்சுக்க ஜம்மா திவா ஜம்முன்னு புசிக்க வாடாமக்க வாடாத செமர கட்டைய வைக்கத விட்டுட்டு வெட்டிக்க கட்டிக்க ஊசாமத்தான் கூட்டணி வச்சுக்க கும்பிட்டுக்க தடையும் இல்லாமலே கொள்ள அடிச்சு தருமம் காத்திடலாம் வருமா ஒழிக்க வந்தோம் கிழிக்க வந்தோன்னு வடைய சுட்டுக்கலாம் சுனாமி ஆனாலும் அதை சம்பள தப்பிச்சுக்கலாமே துப்புனா ஹே தொடச்சுக்கலாமே அந்த புறத்தில துள்ளி குதிக்கிற கள்ளி இடுப்புல கண்ணாலயே கிள்ளி முடிக்கிற காமக்கிருக்க ராவோடு கொட்டுன்னு கொட்டுற சந்திர ஒளிய சிந்தாம சதுராம டூபல் லைட்டா சந்தையில் விக்கிற சாகசக்கார
குமரி கோட்டத்துக்கு வாயா மச்சானே புயல கூப்பிடுதே கொசுறு அரசியல் இப்போ எதுக்கு உசுறு காத்திருக்கேன் ஆகாயோ தீந்தாரோ தேகாயா என்பங்கள் அது தீராத தானே எப்ப வந்து படுத்தாலும் அவன் சாவல கிளம்பு பொழைச்சிட்டானே என்னடா சொல்ற ஹாஸ்பிடல்ல அவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கானே காந்த கண்ணி குஞ்சாணி குஞ்சாணி உங்களுக்கு எல்லாம் அந்த மீன்பாடி வண்டி கேஸை பத்தி தெரியும்ல, அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிதான் இப்படி. சார் உங்க விரோதிங்க அரசியல்வாதியா இல்ல ரவுடிங்களா சார்? அரசியல் ரவுடிகள். இவ்ளோ அடிபட்டும் நீங்க உயிரோட இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். இந்த நாட்டில் இருக்கிற 420களை எல்லாம் அழிக்கிற வரைக்கும் நான் 120 இயர்ஸ் உயிரோட இருப்பேன். சார் ஆக்சிடென்ட் எப்படி சார் ஆச்சு? அது 75 வயசு இருக்கும். ஈவு இறக்க இல்லாமல் லாரி வச்சு அடிச்சிருக்காங்க. அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணல சார். நேற்று நைட்லேருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன் எங்கே இருக்கானே தெரியல சார். அது மட்டும் இல்லை சார், அவனுக்கு பின்பலமாக ஒரு பெரிய அரசியல் புள்ளி இருக்கிறதா பாருங்க. ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. புள்ளி இருக்கான், சொல்லி இருக்கான். அவன் எவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எதை நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ராமசாமி எந்த ரூம்ல இருக்கான்? நானே ஊசி போட தேடிட்டு இருக்கேன். ஆல் எஸ்கேப். இதுதான் உன் வீடம்மா? இல்லம்மா, என் ஃப்ளாட் சிட்டில இருக்கு. இதானே லேடி டாக்டர் வீடு. நீங்க இங்கேயும் ஆள் இல்லையாடா? எங்க போயிருப்போம். இது எங்க தாத்தா வீடு. இங்க ஏம்மா கூட்டிட்டு வந்த? அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல மர்டர் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. அதான் இங்க சேஃப்டி கூட்டிட்டு வந்தேம்மா. ஹலோ, நான் தானே. யாரா நீ? உன் ஃப்ரெண்டுண்ணே. கொஞ்சம் வண்டியை நிறுத்துனே. ஏய், நீ யாருன்னு சொல்லிட்ட ஃபர்ஸ்ட். நிறுத்துனே. ஏய் அண்ணா, யாரா நீ? நான் தானே. சும்மா ஃபோனில் பேசிட்டு இருக்க? இல்லைங்கண்ணே, பேசுவோம். வந்தா கொன்னே போடுவோண்ணே. நூறு கரங்கள் அடிக்கலாம், 1000 கால்கள் மிதிக்கலாம், 1,00,000 படைகள் எதிர்க்கலாம். சோர்ந்துடாதே தடைகளை பார்த்து, நீ மோதி மலையை தாக்கு. நான் கூட்டிட்டு வரேன்பா. வெற்றி முன்னே பலம் வீணம் விட்டு பலசாலியாய் காலியாய் ஒற்றை மரம் தோப்பாகாது, உண்மைதானடா. நான் ஒத்த மரம் தான், ஆனாலும் ஆல மரண்டா. டேய், 1000 பறவைகள் கூட உருவான சரணாலயம் தான். அழிஞ்சு ஒளிஞ்சு வீழ்ந்துட மாட்டேன், வாழ்ந்துதான் காட்டு வேண்டாம். ரத்தம் ஒன்று போட்டு விட்டால் போராளி என்பார். சாகும் வரை கேள்வி கேட்டால் போராளி என்பார். இல்லாத மல்லு கட்டி திவர நீயும் காட்டிடா. வீட்டுக்கு பிள்ளை போதும், நாட்டிலே திருத்தி மாத்திடா. தடைகளை பார்த்து நீ மோதி மலையை தாக்கு. துரத்தியோடு வெற்றி முன்னே பலவீனம் விட்டு பலசாலியாய் காலியாய் முன் செல்லு.
சரியானா முத்தாட்டம் போடுறீங்களே. தடைகளை பார்த்து Never back down, baby. மோதி மலையை தாக்கு 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 ஓடு வெற்றி முன்னே. Hey, let me go. வீணம் பலசாலியாய் நாளைல இருந்து எக்ஸசைஸ். Life is a race, I gotta keep up my pace. I'm trying to stay on my lane. Seems like I got no one to chase. Gotta keep jumping over my struggles and hurdles, falling in deep puddles. Grind, I know what's more than my bubbles. My hands are pressed against each other, man. I wanna know why do people keep on hurting on each other? The ones we hurt might be somebody brother. We regret only here to have the innocent recovered. நான் ஒரு சீக்கிரம் சொல்லட்டா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். உங்க தாத்தா 2 மர்டர் பண்ணிருக்காரு. அப்படியா? ம், நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? சொல்லுங்க. அந்த 2 மர்டரை செஞ்சதே நான் தான். ஆ? அப்புறம் உன் தாத்தாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும், அதான் செஞ்சேன். சூப்பர் அங்கிள். ஐஸுக்கு தெரியாம கடைக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அப்படியே வீட்டில் விட்டுரு. இல்லைன்னா போக மாட்டாமா. சரி ஓகே. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கு தெரிஞ்சது 5 கொலை தான். ஆனா மொத்தம் 24 பேரை மீன்பாடி வண்டியில் அடிச்சு கொண்டிருக்காங்க. மரம் தோப்பாகாது உண்மைதானடா. மறந்தா ஆனாலும் ஆள மறந்தா. ஆயிரம் பறவைகள் கூட வனசரணாலயம்டா. அழிஞ்சு ஒளிஞ்சு வீழ்ந்துட மாட்டேன், வாழ்ந்துதான்டா. ஒன்று போட்டு விட்டால் கோமாளி என்றால், சாமி வரை கேள்வி கேட்டால் போராளி என்றால், இல்லாத மல்லி கட்டி திமிர நீயும் கட்டிடா. இதுக்கு பிள்ளை போதும் நதிலை திருத்தி மாத்திடா. ப்ளே பண்ணுங்க. அவன் பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது ஆசை ஆசையா பட்டர் பிஸ்கட்டும் டீ வேணும்னு கேட்பான். நானும் கடையில போய் வாங்கி வச்சிருப்பேன். அதை தின்னுட்டு ஆசை ஆசையா என் மடியில படுத்துக்குவா. அன்னைக்கும் அப்படித்தான். புள்ள பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றானேன்னு பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் பட்டர் பிஸ்கட்டும் டீயும் வாங்கிட்டு வந்தேன். என் புள்ள மீன்பாடி வண்டியில அடிபட்டு செத்து போயிட்டான்னு உடமா தூக்கிட்டு வந்தாங்க. நான் ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவன். காலேஜில் படிக்கும்பொழுது கூட படித்த சதீஷை உயிருக்குயிரா லவ் பண்ணேன். கஷ்டப்படுறவனா இருந்தாலும் கண்ணில் கண்ணீர் வராம காப்பாத்துவான்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சாரு. எவ்வளவோ ஆசைகள், எத்தனையோ கனவுகளோட எங்க வாழ்க்கையை தொடங்கணும். ஒரு நாள் ஷாப்பிங் போலான்னு வீட்டை விட்டு வெளியே வந்தோம். திடீர்னு எங்கேதோ வந்த மீன்பாடி வண்டி ஏமன் மாதிரி அடிச்சு போட்டுருச்சு பாருங்க. எந்திரிக்கவே இல்லை. முதுகு தண்டு நொறுங்கி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. கட்டுன தாலி கழுத்துல இருக்கு. கட்டுனவன் போன மாதிரி கட்டில்ல கிடக்குறானேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது நியாயமானு கேட்க எங்க ஊர் எம்எல்ஏ கிட்ட போனேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுறேன், ஒரு நாள் என் கூட படுக்கிறியான்னு கேட்டான். அதரே
மேடம் தெரியுமா? என் மண்டாட்டி மாசமா இருக்கா. 7 மாசம் ஆதியார. 2 மாசத்துல குழந்தை பிறந்துருமா? டாக்டர் சொல்லிட்டாரு. பொண்டாட்டி மீன்பாடி வந்து அடிச்சு செத்ததால பைத்தியமாயிட்டான். அவங்கிட்ட இவர் என்னடி பேசுறாரு? மூஞ்சியா தெரியல. பாப்பனா வாதியாரா? கேட்டுனா இருக்க? சொல்றா. பாப்பா 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 நீ என்ன சொல்றீங்க? பாப்பனா இல்லையா? பாப்பா சொல்லு வாதியாரா. நீ பாப்பனா இல்லையா? உட்காரு பாப்பனா இல்லையா? பொண்டாட்டியா பார்க்கணும் போல இருக்கு வாதியாரா. சொல்லு வாதியாரா. வாதியாரா பாப்பனா வாதியாரா. சொல்லு. ஸ்டாப் இட். பாப்பனா வாதியாரா. ஸ்டாப் இட். வாதியாரா. யுவர் ஆனர், இந்த 3 பேருடைய நிலைமையை பார்க்கும்போதே மூச்சு முட்டுதா. இன்னும் 25 குடும்பங்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். கண்டிப்பா மீதி வீடியோவை நீங்க பார்க்கணும். சார் இந்த கேஸ் அம்பேல் சார். யோ என்னையா லட்சமா ஃபீஸ் வாங்கிக்க அவ்வளோ ஈஸியா அம்பேலன்னு சொல்றேன் சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க சார்? ஒன்னு செய்யுங்க சார். நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில போய் படுத்துங்க சார். இல்ல மல்லைய மாதிரி திருட்டுத்தனமா வெளிநாடு தப்பி ஓடி போயிடுங்க சார். ஓகே. இந்த கேஸ் முடியும் வரை இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருடைய பாஸ்போர்ட்டையும் முடக்கும்படியும், நெஞ்சுவலி அப்படி இப்படின்னு யாராவது ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா அந்த ஹாஸ்பிட்டலையும் சீல் செய்யும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. Now the court is adjourned. போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம தான் அக்யூஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. உள்ள போறது கன்ஃபர்ம்டு. நானே இப்போ தான் 2ஆம் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் உள்ள போயிட்டேன்னா என் வீட்டுக்குள்ள எவன் வருவான்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. கவலையை விடு. 7 குண்டில் வாடா இருக்கான், அவன் பார்த்துக்குவான். எவன்லாம் வீட்டுக்குள்ள வராங்கிறதே நானே செம்ம காண்டில் இருக்கிறான். எல்லாரும் அமைதியா இருக்கியா? நான் ஜட்ஜம்மா வீட்டுக்கு போய் ஒரு பெரிய குண்டு போட்டு வரேன். எப்படி வெடிக்கும் பாரு நாளைக்கு. நான் வரவா? மேடம், உங்களை பார்க்க அமைச்சர் வெங்காயம் மண்டி வரதராஜன் வந்திருக்காரு. கியா? வெங்காய மண்டியா? என்னையா பேர் இது? வெங்காயம் பூண்டு நல்லா உனக்கு தான் தெரியும்ல. அரசியல்வாதிங்க யாரையும் நான் வீட்டில் பார்க்கறது இல்லைன்னு. ஜாவ் ஜாவ். மேடம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா. வணக்கம் ஜட்ஜம்மா. அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜன். மாநகர தந்தை குங்ஃபு கோவிந்தன். குங்ஃபு கோவிந்தனும் வெங்காயமும் ஒன்னா வந்திருக்கு. அதுவும் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்கீங்க. என்ன இதெல்லாம்? பொண்ணுகிட்ட பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல சச்சம்மா, நாளைக்கு நம்ம கேஸ் தீர்ப்பு வருது பாத்தீங்களா? ஆமா. கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் திருத்தி எங்களுக்கு சாதகம். புரியுத, வெயிட்டா இருக்கு. வக்கீலே இது பாரு. யோ என்னையா அது? குண்டு வைக்கிறேன்னு போனீங்க, கடைசியில துண்டு இல்லாம நாளைக்கு அந்த கிழவன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. பாத்திமா, நீ எங்க பிறந்த? ஹாஸ்பிட்டல்ல. மேடம் எங்க பிறந்தீங்க? வீட்ல. ஓ, நார்மல் டெலிவரியா? டானி நீ எங்க போறத? குப்பை தொட்டில. என்னம்மா இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? சராசரி 100 டானி ஐயோ என்ன கேடு? எவ்வளவு சொல்ல அடங்க மாட்டறல நீ? இப்போ அடங்கற பாரா. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவங்கள தொட முடியாதுடா. முதல்ல உன்னை காலி பண்ணுடா. ஏய் பாத்துக்கிறப்பா. டாடி போடா, எல்லாரும் போயிடலாம். நீங்க போங்க. வாங்க, நீ வாங்க. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கிளம்ப போறாடா.
ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஃபோனை கொடுப்பா. ஹலோ டானி, டானி. அப்பா நீ இப்ப வண்டி தெரிஞ்சுட்டாங்கப்பா. வண்டியை பாத்துக்க. சரிப்பா. நீ எப்படி இருக்க? எங்க இருக்க? நான் செஞ்ச தப்புங்கள என்னைக்காச்சும் ஒரு நாள் போலீஸ்கார உசுர் எடுக்க தான் போறான். அந்த உசுரு உங்களுக்காக. என்னாச்சுங்க? அனாதையா பிறந்தேன்னு சொன்னா அனாதையவே இறந்துட்டான். தடை செய்யப்பட்ட மீன்பாடி வழக்கின் இறுதி வாதம் இன்று நீதிமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை தொடுத்த டிராபிக் ராமசாமி இறுதி வாதத்தில் ஆஜராவாரா? எங்கடா போயிட்டு அந்த கேரக்டர் சொல்றா. டிராபிக் ராமசாமி அடையார் ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்கானே, உடனே போனா பிடிச்சிடலானே. தலைவா, டிராபிக் ராமசாமி அடையார் ரோட்ல சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கானா? அடையார் ரோட்லயா? ஆமா. டேய் தூக்குடா அவனை, தூக்குடா அவனை. டேய் அதோ போறான் பாரு கிழவன் சவுப்பு சைக்கிள்ல. டேய் கிளம்புடா கிளம்புடா கிளம்புடா. சீக்கிரம் போடா. போ. போயிட்டே இரு. நீ தானே போயிட்டு போ. கிளம்புடாத அவனை. இந்த பக்கம் தானே போனா. இங்கடா போனா. கொங்கால. சீக்கிரம் போடா. இந்த தெரியாத குருடங்க. போயிட்டே இரு. கோவிந்தா 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 கோவிந்தா. டேய் காளி, இந்த கிழவன் கார்ல போயிட்டு இருக்கான்டா. I10 6320. ஏய் பாஸ்டா, ஆளு மிஸ் ஆயிட கூடாது. டிராபிக் ராமசாமிடா. சார், நீங்க டிராபிக் ராமசாமி தானே? நாங்க உங்க Facebook ஃபாலோவர் சார். ஹாய் சார். ஹலோ சார். டேய் இந்த கில்லாடி நேரத்துக்கு வண்டி மாத்திட்டு இருக்கான்டா. இப்ப பார்க்கும் ரயில்ல போயிட்டு இருக்கான்டா. பீச் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி அவனை கண்ணை துணுமா வெட்டி போட்டுருக்கடா. இன்னைக்கு அவங்களாம் உள்ள போறது நிச்சயமா சார்? இன்னைக்கு ஃபைனல் இயரிங். கோர்ட்டுக்கு போனால் நிச்சயமாக நடக்கும். ஆனால் கொலகார பாவங்க என்னை கொல்றதுக்கு சுற்றிட்டு தெரியுறானுங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. கவலைப்படாதீங்க சார், நாங்கள் இருக்கோம். தேங்க்ஸ்.
ராமசாமி 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 ராமசாமின்னு அரை மணி நேரமா கத்திட்டு இருக்காரு பாவம். ஆனா ராமசாமி இந்நேரம் ராமேஸ்வரத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் மேடம். ஆனா என் கட்சிக்காரங்க சட்டத்தை மதிச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க மேடம். நம்ம ராமசாமி ஏதோ மேஜிக்லாம் பண்ணி இந்த டிவிடியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. எங்க நேர்ல வந்தா அவரால் நிரூபிக்க முடியாதுல்ல, அதனால எங்கே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏய் மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாத. எங்க சுத்தனாலும் அவன் இங்கே தானே வருவான். வந்தா போமா தாண்டா போவான். ஓகே. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். என்ன இதெல்லாம்? ஆஹா, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. என்ன இதெல்லாம்? என்ன ஆவுடையப்பன், என்ன நடக்குதுங்க? ராமசாமி வணக்கம்மா. உரம்போக்கு பணமா வந்துட்டானே. இப்படி நான் பணமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். இல்லைன்னா நிஜமாவே பணமாக்கி என்ன புதைச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, ப்ரொசீட். மிஸ்டர் ஆவுடையப்பன், நான் இப்போதான் ராமேஸ்வரத்துலேருந்து வர்றேன். இந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்த கிண்டல் கேலிலாம் இங்க வானா. 25 பேர் செத்துட்டான் 25 பேர் செத்துட்டான் சொல்றிய, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் ஜட்ஜம்மாட்ட கொடுத்துருக்கேன். சிடி, அதுதான் ஆதாரம். இந்த சிடி வீடியோ எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல எப்பயே சொல்லிட்டாயா. 25 பேர் இப்ப கொண்டு வந்து இங்க நிறுத்தி வைக்க முடியுமா? அதுக்கு அவசியமே இல்லை மிஸ்டர் ஆவுடையப்பன். நேத்திக்கே அவர் எல்லா விட்னஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். எல்லாரையும் விசாரிச்சும் பார்த்தேன். அவங்க கண்ணீரையும் பார்த்தேன், கஷ்டத்தையும் பார்த்தேன். மேடம், சாட்சிகளை கோர்ட்ல கொண்டு வந்து தான் விசாரிக்கணும். உங்க வீட்டுல நீங்க எப்படி விசாரிக்கலாம்? இது சட்டத்துக்கு புறமானது இல்லையா? விட்னஸுகளை நான் கோர்ட்லயும் பார்ப்பேன், வீட்லயும் பார்ப்பேன், தேவைப்பட்ட ரெஸ்டாரண்ட்லயும் பார்ப்பேன். பிகாஸ் திஸ் இஸ் மை கேஸ், ஏ மேரா கேஸ். சம்ஜா? சமோசாவா? உன்னோட ரவுடித்தனத்தெல்லாம் வெளியில வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, you shut up and sit down. Bite out. Thank you, madam. உன்னை ஷூட் பண்ண பார்த்தேன் மேடம். அதான் நான் ஷூட் பண்ணேன். வெரி குட் வெரி குட். இனிமே நீங்க மேலே போலாம் மேடம். எது? மேலே உட்காரலாம்னு சொன்னேன். சேஃபா? ஓகே மேடம். சரி. பார்த்தீங்களா மேடம், ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம நாடு அப்படி இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கலைன்னா கடைசி அவன் கோயிலுக்கு தான் போகிறான், கடவுள்கிட்ட கண்ணீர் விடுறான். ஏன்னா அந்த கடவுள் அவன் கண்ணீரை துடைக்கும் நம்பிக்கை. அதே மாதிரி தான் கோர்ட்டையும் நம்பிட்டு வந்திருக்கும். பிகாஸ் த கோர்ட் இஸ் அல்டிமேட் டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ். இட் ஹஸ் சுப்ரீம் பவர் டு அரெஸ்ட் எனிபடி இன் இந்தியா. ஜனாதிபதியை தவிர யாரா இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிற்க வச்சு அவங்க குற்றவாளிகள் தெரிஞ்சா தூக்கில் ஏற்றுறது கூட கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. மேடம், 2002 ஹைகோர்ட்டால் தடை செய்யப்பட்ட மீன்பாடி வண்டிகள் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது முதல் குற்றம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதை கண்டுக்காம கண்ண மூடிட்டு இருந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இரண்டாவது குற்றம். அது கண்டெம்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டிகளால் நடந்த கொலைகளை எல்லாம் மறைக்கிறதுக்காக கோடிக்கணக்கான லஞ்சம் வாங்கிட்டு இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது மூன்றாவது குற்றம். நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி. எனக்கு நியாயம் வேணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். திஸ் இஸ் மை பிரேயர். டிராபிக் ராமசாமி தொடர்ந்த இந்த வழக்கு நேர்மையான வழக்கு, நியாயமான வழக்கு. இந்த மீன்பாடி வண்டிகள் இன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஓடக்கூடாதுன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட ஸ்ரீனிவாச ரெட்டி அவர்களுக்கும் எம்எல்ஏ என்ஜின் மோகன் அவர்களுக்கும்
அமைச்சர் வெங்காயமண்டி வரதராஜன் அவர்களுக்கும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம் அவர்களுக்கும் தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். உடனடியாக இவர்கள் அனைவரையும் கைது செய்யுமாறு மாநகர கமிஷனருக்கு உத்தரவிடுகிறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவா உன்னை சேரும். கண்ணு முன்னால என்ன தப்பு நடந்தாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டியா? கண்ணே இல்லைன்னா ரோடா போய் பிச்சை அடக். இதெல்லாம் ஒரு தீர்ப்பு சுண்டக்க. நூறு கரங்கள் அடிக்கலாம், 1000 கால்கள் மிதிக்கலாம், 1,00,000 படைகள் எதிர்க்கலாம். சோர்ந்துடாதே தடைகளை பார்த்து, நீ மோதி மலையை தாக்கு. இளைஞர்களே, இப்போதாவது விழித்துக் கொள்ளுங்கள். இந்த கொடுமை நாளை உங்களுக்கும் நடக்கலாம். ஆகவே அக்கிரமத்தை எதிர்த்து போராடுங்கள். லஞ்சம், ஊழல், வன்முறை, அராஜகம் இவை ஏதுமில்லாத ஒரு அமைதியான தூய்மையான தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம். நான் கூட மனுஷன் போஸ்டர் கிளிப்பாரு, பொதுநல வழக்கு போடுவாருன்னு பார்த்தா வேற மாதிரி நாளாக இருப்பார் போல இருக்க. இன்ட்ரெஸ்டிங். வாயா வெள்ளத்துறை, 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. சரி சரி, பெட்டியை திறந்து பாரு. தலைக்கு 1 கோடின்னு 5 கோடி எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. இதுல இருக்கிற ஒரு நோட்டுக்கு அவன் நடு ரோட்ல நிக்கிறான். உங்ககிட்ட மட்டும் பொட்டி பொட்டியா பிளாக் மணி கிடக்குது. அதெல்லாம் உனக்கு இருக்கு. பொட்டி எடுத்துக்க. 1 வாரம் லீவ் போட்டு கொண்டாட்டியோட ஜாலியாக வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வா. அதுக்குள்ள நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன். சார், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா IAS, IPS, நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள் இவங்களை சுதந்திரமா செயல்படணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கழுத்தை நெரிச்சு அடிமையாக்கி ஆள பார்க்குறீங்க. அப்ப எப்படி சார் ஒரு நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க? தப்பு சார். அப்போ நான் சொல்றதை நீ செய்ய மாட்டேன். எனக்கு கோர்ட் ஆர்டர் பெருசா உங்க ஆர்டர் பெருசான்னு கேட்டா கோர்ட் ஆர்டர் தான் பெருசா. கமிஷனருங்கிற திமிர்ல பேசுறியா? நீ அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்றான்னு பார்த்து 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 minutes. எப்படி? யாராவே டிக் அடிக்கிறாத்துல டம்மு டும்முன்னு. போறதுக்கு 1 நிமிஷம், பூட்டை உடைக்கிறதுக்கு 2 நிமிஷம், அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு 2 நிமிஷம். ஜஸ்ட் 5 minutes. Is it okay? அவங்கள கொண்டு போய் ஜெயில போட்டுருவியா? சேச்சே,
நான் அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் உயிரை பணைய வச்சு கஷ்டப்பட்டு குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போய் சாட்சியை நிரூபித்து ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் நீங்கள் தான் நடுவில் தலையை விட்டு ரொம்ப ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுறீங்களே. அதனால என்ன பண்ணிட்டு போட்ட? இப்போ வெளியே கொண்டு வாங்க. யோ ஒன்னு சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணிடுங்க சார்? குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த சிஎம் இப்படி நியூஸ் வரணுமா? இல்ல சிஎம் கொலை பண்ண பார்த்த குற்றவாளிகளை கொன்ன கமிஷனர் இப்படி நியூஸ் வரணுமா? செலக்ட் பண்ணுங்க. சிஎம் உயிரை காப்பாத்தின உன்னை டிஐஜியா ப்ரோமோட் பண்றேன். சார்